வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நம்முடைய கதம்பம் நிகழ்ச்சி ஒரு பல்சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சி என்ன வரப்போகுதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசமான நிகழ்ச்சிகளை தருவதுதான் என்னுடைய நோக்கம். அது மட்டும் அல்ல, இந்த நிகழ்ச்சிகளால நீங்க பயன்பெறணுன்றது என்னுடைய இன்னொரு நோக்கம். ஸோ இன்னைக்கு நம்முடைய கதம்பம் நிகழ்ச்சியில என்ன இடம்பெற போகுதுன்னு பார்த்தால், நம்முடைய சமையல் அறையில இருக்கின்ற அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா, அதாவது நாங்க ஸ்பைசஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த பெட்டியில இருக்கிற ஒரு முக்கியமான பொருளை பற்றி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இது நான் அடிக்கடி பலர்கிட்ட பேசுற ஒரு விஷயம். எதனாலன்னா, இது நாங்க அனுபவத்துல பார்த்து பலன் கண்ட ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அதாவது வெந்தயம், ஃபெனுக்ரீக்னு ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த வெந்தயம் அநேகமாக எங்களுடைய தமிழ் சமையல், அதாவது சவுத் இந்தியன் சமையல், நார்த் இந்தியன் அதாவது தென்னிந்திய வட இந்திய சமையல், இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளில் எல்லோரும் சமையல்ல உபயோகப்படுத்துற ஒரு முக்கியமான விஷயம் வெந்தயம். இப்ப நாங்க சவுத் இந்தியன்ஸ், அதாவது தென்னிந்தியர்கள், இலங்கையை சேர்ந்தவங்க எல்லாம் வெந்தயம்னா எங்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது வெந்தய குழம்பு. அதாவது அந்த வெந்தய குழம்பு அந்த சின்ன சின்ன வெங்காயம், அதாவது அந்த சாம்பார் வெங்காயம், நிறைய பூண்டு எல்லாம் போட்டு நிறைய வெந்தயம் போட்டு வைக்கிற ஒரு குழம்பு தான் வெந்தய குழம்பு. இது செய்து கூட நாங்க ஒரு வாரத்துக்கு நாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்க சாப்பிடலாம். அது மட்டுமல்ல, இதே போல நாங்க மீன் குழம்போ அல்லது ஒரு கத்தரிக்காய் குழம்போ செய்யும் போது கூட வெந்தயம் அதிக அளவுல நாங்க பயன்படுத்துறது உண்டு. ஆனால் நம்முடைய இந்த பயன்பாடு, வெந்தயம் நாங்க உபயோகிக்கிறது இப்படி சாப்பாட்டுல மட்டும் உபயோகப்படுத்தினால் போதுமானதுதான் இப்ப எங்க கேள்வி. அதாவது பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், கொலஸ்ட்ரால், அப்புறம் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, அதாவது நீரழிவு நோய். ஸோ இந்த மாதிரி வியாதிகள் தான் கொஞ்சம் வயசு ஆகும் போது எல்லோருக்கும் வரக்கூடிய வியாதி. ஆனால் இப்ப கொஞ்சம் ஒரு 35-40 வயசுக்கு மேல கூட சில பேருக்கு சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதி எல்லாம் வருது, ஹை பிளட் பிரஷர் வருது. ஏன்னா ஸ்ட்ரெஸ், தங்களுக்குள்ள இந்த வேலை பழுவால பலர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப டாக்டர் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸால உங்களுடைய இரத்த அழுத்தம் அதிகரிக்குது, இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதால இரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்படி பல விஷயங்கள் நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணணும். அதாவது சமையல்ல மட்டும் இது சேர்த்தா போதுமா, அப்படி இல்லைன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்க உபயோகப்படுத்தணுமான்றதை பத்தி கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்த்தால், இது அவசியம், எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த வெந்தயம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது, ரத்தத்துல சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது. அது மட்டுமல்ல, மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு அந்த ரெண்டு மூட்டுக்கும் இடையில ஒரு ஜெல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் போகும் போதுதான் இந்த மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, இந்த நீர் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு தேவையெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த மூட்டுகளுக்கு இடையில அந்த ஜெலி போன்ற அந்த விஷயத்தை கூட இந்த வெந்தயம் உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இது பலர் உபயோகித்து அனுபவத்துல கண்ட உண்மை. ஸோ இந்த வெந்தயத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நாங்க பார்ப்போம். விட்டமின் சி, புரதச்சத்து, அதாவது புரோட்டீன், அப்புறம் நார்ச்சத்து, ஃபைபர், நயசின், பொட்டாசியம், இரும்பு சத்து, அயன், இன்னும் பல ஆல்கலைடுகள் இதுல நிறைய இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த வெந்தயம்ன்றது ஒரு அருமருந்து. ஏன்னா இதுல இந்த வெந்தயம் சாப்பிட்றதால எங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ், அதாவது பக்க விளைவுகள் வராது. ஏன்னா இது நம்முடைய சமையல்ல உபயோகப்படுத்துற ஒரு இன்கிரீடியன்ட், அதாவது ஒரு ஸ்பைஸ் வகை இது. ஸோ அதனால நீங்க பயம் இல்லாம இது நீங்க சாப்பிடலாம். ஸோ இது எப்படி சாப்பிடணும்?
இது எப்படி சாப்பிடணும்னு சொல்றதை விட அதுக்கு முதல் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இங்க பெர்த்ல, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால நம்முடைய சிவன் கோயில் இருக்கு. இது ஒரு 30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அந்த சிவன் கோயிலுக்கு வந்து ஹிமாலயால இருந்து ஒரு சுவாமிஜி வந்தார். அப்ப நாங்க எல்லாம் போயிருந்தோம். அப்ப அவர் வந்து ஒரு பேச்சு, ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்த போது அவர் தன்னுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, தனக்கு வந்து 2 காலும் மூட்டு வலியால ரொம்ப கஷ்டப்பட்டு 2 காலுமே அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டிய சந்தர்ப்பத்தில் அவர் இருந்தார். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, நீங்க இதுக்கு மேல முடியாது, அறுவை சிகிச்சை, அதாவது சர்ஜரிக்கு நீங்க போயே ஆகணும், நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த சுவாமிஜிக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால இவர் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி இவர் பழைய சித்த வைத்திய நூல்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அப்படி படிக்க வர ஆரம்பிச்ச போது அதுல வந்து இந்த வெந்தயத்தை பத்தின பல விஷயங்களை அவர் தெரிஞ்சு கொண்டார். அதாவது இந்த வெந்தயத்தை எடுத்தால் இந்த மூட்டு தேய்மானத்துக்கு அது ஒரு அருமருந்தாக இருக்கும் என்ற உண்மையை அவர் தெரிஞ்சு தொடர்ந்து 6 மாதங்கள் வெந்தயத்தை இவர் சாப்பிட்டிருக்கிறார். அவர் எப்படி சாப்பிட்டாருன்னா, இரவு படுக்க போகும்போது ஒரு ஒரு டம்ளர்லயோ கிளாஸ்ல வந்து நீங்க ஒரு ஒரு மேசைக்கரண்டி, அப்படி இல்லைன்னா ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை போட்டு அதில் ஒரு அரைவாசி கிளாஸுக்கு நீங்க தண்ணியை ஊற்றி மூடி வச்சிருங்க. காலையில எழும்பி வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தை விழுங்கி அந்த வெந்தய தண்ணியை நீங்க குடிச்சிடணும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ வெந்தயம் மனம் அடிக்கும், எல்லாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய உடல் நலம்ன்றது வந்து எல்லாத்தையும் விட முக்கியமானது. ஸோ இந்த சுவாமிஜி வந்து இதை போல 6 மாதங்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார். செய்துட்டு அவர் போய் டாக்டர் கிட்ட போய் பார்த்த போது வைத்தியர்கள் எல்லாம் உண்மையிலே மலைச்சு போனாங்க. அப்போ அவர் சொல்லுக்கு, எப்படி எப்படி உங்களுக்கு இது குணமானது? அதான் அவர் சொல்லியிருக்கா, இதுதான் என்னுடைய மருந்து, இந்த மருந்தை தான் நான் 6 மாதமாக சாப்பிட்டுட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கார். ஸோ அப்ப பாருங்க இந்த வெந்தயம் எந்த அளவுக்கு அவருக்கு உதவி செய்திருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு வந்து நான் என்னுடைய கணவருக்கு இதை சொன்னேன். ஏன்னா என்னுடைய கணவருக்கு அந்த நேரம் மூட்டு வலி இருந்தது. அவர் வந்து ரொம்ப பயபக்தியோட அன்னையிலிருந்து ஆரம்பிச்சவர் இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷங்களுக்கு மேல் இந்த வெந்தயம் குடிக்கிறத அவர் நிறுத்துறதே இல்லை. அதனால அவருக்கு அந்த மூட்டு வலி கட்டுப்பாட்டுல இருக்கு. அது மட்டுமல்ல, இரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அதுவும் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஸோ இது வந்து நாங்க அனுபவத்துல கண்ட ஒரு விஷயம். அதனால நாங்க யாரை கண்டாலும் இது சொல்றது வழக்கம். அவர் என்னுடைய கணவர் யாரை பார்த்தாலும் சொல்லுவார், சுகர் இருக்கா வெந்தயம் குடிங்க, மூட்டு வலியா வெந்தயம் குடிங்க. ஸோ இதே தான் அவர் சொல்லுவார். இப்போ அதே போல நானும் கூட சந்தர்ப்பம் ஏதாவது ஏற்படும் போது எல்லாருக்கும் நான் இது சொல்றது வழக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சாந்தா ஸ்டேபிள் இந்த கதம்பம் நிகழ்ச்சியில இந்த ஒரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லோரோடையும் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எல்லாரும் சாப்பிட்டு பாருங்க. இது வந்து கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. வெந்தயத்துக்கு தலைமை வளரும்னு கூட சொல்லுவாங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ அது வந்து அரைச்சு தலையில பூசி குளிப்பாங்க. அது எனக்கு ஞாபகம் வருது. எப்படின்னா, நான் முன்னம் யாழ்ப்பாணத்துல வேம்படி மகளிர் கல்லூரியில நான் படிக்கும் போது நான் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன். அப்ப அங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில சீயக்காயும் வெந்தயமும் போட்டு பெரிய அண்டால வேக வைப்பாங்க. வேக வச்சு எங்க எல்லாருக்கும் ஒரு பக்கெட்ல போட்டு கொடுப்பாங்க. ஸோ நாங்க வந்து அதை அம்மியில வச்சு, அங்க அம்மி நிறைய இருக்கும், 4-5 அம்மி இருக்கும், அதை வச்சு அரைச்சு தலையில வச்சு குளிக்கிறது வழக்கம். ஸோ அந்த காலத்திலேயே இது 1970s. ஸோ தலைமுடி வளர்றதுக்கும் வந்து வெந்தயம் நிறைய உதவி செய்யும். ஸோ அதனால எல்லாரும் இந்த விஷயத்த கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, முயற்சி செய்யலாமே. அதுல பலன் நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட நீங்க செய்தா நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் இது போல ஒரு அருமையான சாந்தா ஸ்டேபிள் கதம்பம் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.